உடல்நலை பாதுகாக்கும் முயற்சிகளின் ஒன்றாக நாம் காகித பையை பயன்படுத்துகிறோம். சுழற்சி முறையில் மீண்டும் அதனை உபயோகிக்க முடியும் என்பதே அதன் சிறப்பு. சுழற்சி முறையில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மற்றொரு பொக்கிஷம் கண்ணின் கருவிழி. கருவிழி என்பது கை கடிகாரத்தின் மேலுள்ள கண்ணாடி போன்றது. இதனை ஒளி உள்ளே செல்ல முடியாதவாறு பனி மூடிக்கொண்டால் நேரத்தை சரியாக பார்க்க முடியாது. அதேபோல் கண்ணின் கருவிழி அடிபடுவதாலோ கிருமிகள் தொற்றுவதனாலோ பாதிப்படைந்தால் பார்வை தெளிவாக தெரியாது. கண்ணின் மற்ற உறுப்புகள் சரியாக இயங்கினாலும் பார்வை தெளிவாக தெரிவதில்லை. இவ்வாறு ஏற்படும் கருவிழி குறைபாட்டை சரி செய்ய கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை ஒன்றுதான் தற்போதைய தீர்வு. பிறந்த பின்பு ஒருவர் செய்யும் கண் தானமே கருவிழி மாற்று அறுவை சிகிச்சைக்கு உதவுகிறது. கண்கள் தானமாக பெற இறந்தவரின் உறவினர்களின் சம்மதமும் மிக அவசியம். ஒருவர் இறந்தவுடன் அவரது உறவினர்களிடம் கண் தானம் செய்வதால் இருவருக்கு பார்வை கிடைக்க வழி செய்ய முடியும் என்பதை வலியுறுத்தி அவர்களது சம்மதத்தை பெற வேண்டும். பிறகு இறந்தவரின் கண் இமைகளை மென்மையாக மூடி வைக்க வேண்டும். தலையை சற்றே உயர்த்தி தலையணை வைக்க வேண்டும். மின் விசிறி சுழல்வதை நிறுத்திவிட வேண்டும். அருகில் உள்ள கண் வங்கி, கண் மருத்துவர் அல்லது சமூக சேவை நிறுவனங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். இறந்த 6 மணி நேரத்திற்குள் கண் தானம் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். மருத்துவர் குழு விரைவில் இறந்தவரின் இடத்திற்கு வந்து சேர இறந்தவரின் வயது, இறப்பிற்கான காரணம், இறந்த நேரம், இறந்தவரின் உடல் இருக்கும் விலாசத்தை எளிதாக கண்டறிய அருகிலுள்ள ஓர் அடையாளம், அதாவது லேண்ட்மார்க் ஆகிய குறிப்புகளை தொலைபேசி மூலம் தர வேண்டும். எய்ட்ஸ், மஞ்சட்காமாலை, ரணஜன்னி போன்ற வியாதிகள் இருந்தால் கண் தானம் செய்ய இயலாது. கண் தானமாக பெறும் நிகழ்ச்சி 20 முதல் 30 நிமிடங்களுக்குள் முடிந்துவிடும். பரிசோதனைக்காக சிறிதளவு ரத்தம் இறந்தவரின் உடலில் இருந்து எடுக்கப்படும். கருவிழி மாற்று அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தும் முன்